Hi partner, colon point 7 workman compensation reserve. அது என்ன சார் workman compensation reserve? ரிசர்வ்னா என்ன? நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது. இப்போ எதுக்காக ஒதுக்கி வச்சிருக்கிறோம்? ஒர்க்மனுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்காக. அது என்ன? ஒர்க்கர்ஸுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். சிம்பிளாக பாரு, இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் 1000 பேர் வேலை செய்கிறாங்க. எந்த நேரத்தில் எந்த நிகழ்வு வேணால் நடக்கலாம். எதிர்பாராமல் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃபேக்ட்ரியில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா உடனே தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் முதலாளியே எல்லா செலவுகளையும் பார்த்து அவன் குணமாகிற வரைக்கும் செலவழித்து வீட்டில் போய் ஒப்படைச்சிருவார். ஆனால் அவன் நல்லா குணமானதுக்கப்புறம் அடுத்தவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஓனர் மேலே கேஸ் போட்டுருவான். அப்போ ஓனரும் ஓகே பார்த்துக்கிட்டோம்ட்டு கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஓனருக்கு சாதகமாக இருந்தால் அவனுக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்காது. ஒர்க்கர்ஸுக்கு சாதகமாக கேஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவனுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி ஒர்க்கர்ஸுக்கு எதிர்பாராமல் நிகழக்கூடிய நிகழ்வுகளுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்காக ஒரு ரிசர்வ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். இதுதான். அப்போ இது யாருக்குரியது? நமக்குரியது. நம்ம ப்ராஃபிட்டில் ஒதுக்கி இருக்கிறோம். அப்போ ஒரு புது பார்ட்னர் அட்மிட் ஆகிறாருன்னா அவருக்கு இதில் பங்கு கிடையாது. அப்போ இந்த ரிசர்வையும் அப்படியே ஓல்டு பார்ட்னர் இன் ஓல்டு ரேஷியோ. இதான் சிம்பிள். இதுலையே சில நேரங்களில் அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் ஏதாவது சொல்லுவாங்க இது சம்மந்தமாக. இப்போ ஒன்றுமே சொல்லலை அப்படின்னா என்ன அர்த்தம்? கிளைம் நாட் எக்ஸிஸ்ட். ஒர்க்கர்ஸுக்கு எதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோர்ட்டு கேஸ் எதுவுமே இல்லை. அப்போ ஃபுல் அமௌண்ட்டையும் ஓல்டு பார்ட்னர் ஓல்டு ரேஷியோவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு. அப்போ ரிசர்வ் ஆல்ரெடி கிரெடிட் பேலன்ஸில் இருக்குது. அப்போ ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் டு ஏஸ் கேபிட்டல் டு பிஸ் கேபிட்டல். ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இன் ஓல்டு ரேஷியோ. சப்போஸ் ஏதோ ஒரு கேஸ் நடக்குது, கிளைம் வரலாம். அப்படி கிளைம் வந்தால் இந்த ரிசர்வை விட அதிகமாகவும் கிளைம் வரலாம், லெஸ்ஸராகவும் கிளைம் வரலாம். அப்போ லெஸ்ஸராக கிளைம் வந்தால் எவ்வளவு கிளைமோ அதை கிளைமுக்கு ஒதுக்கிடு. தட் இஸ் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் டெபிட்டு 30,000 இருக்குன்னா 30,000. கிளைம் எவ்வளவு இருக்கு? ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கிளைம் 10,000 ரூபானா 10,000 ரூபாயை கிரெடிட் எழுதிடு. பேலன்ஸு 20,000 ரூபாய் இருக்குது. அதை ஏஸ் கேபிட்டல் பிஸ் கேபிட்டல் இன் ஓல்டு ரேஷியோ. அப்போ எவ்வளவு கிளைம் இருக்கோ அந்த கிளைமை கிரெடிட் எழுதிடு. இந்த கிளைம் நியூ பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டிஸில் வந்துடும். ஒர்க்மேன் காம்பன்சேஷன் கிளைம் சொல்லி. ஓகே, இப்போ கிளைம் எக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிளாக கிளைம் இஸ் மோர். இப்போ 50,000 கிளைம் வருது. கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு. 50,000 அவனுக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்மகிட்ட 30,000 இருக்குது. அப்போ ஒன்றுமே குழப்பம் இல்லை. ரிசர்வ் 30,000 இருக்குது, 30,000 டெபிட் எழுதிடு. கிளைம் எவ்வளவு? 50,000 கிரெடிட் எழுதிடு. அப்போ எக்ஸ்ட்ரா 20,000 வருது. இதை ரீவேல்யூஷன் கொண்டு போயிரு. நியூ லைபிலிட்டி மாதிரி ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட் 20,000. முக்கியமானது. அடுத்து இந்த ரீவேல்யூஷனில் டோட்டலாக நம்ம அப்போ பார்த்தோம்ல, அதன்படி ஓல்டு பார்ட்னர்ஸ் ஓல்டு ரேஷியோ வந்துடும். இதுதான் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ். அப்போ ரிசர்வ் இல்லை, கிளைம் இல்லைன்னு சொன்னால் ஃபுல் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். கிளைம் இருந்தால் கிளைம் அதிகமாக இருக்கா குறைவாக இருக்கா அதுக்கு தகுந்தாப்பில் என்ட்ரியை போட்டுற வேண்டியது. இது சம்மந்தமாக இல்லஸ்ட்ரேஷனில் தெளிவாக சொல்லியிருக்கேன். கம் டு த இல்லஸ்ட்ரேஷன். ஓகே பாய்ஸ்.